அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 5 தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பைமோட் இ-ஷாப்பிங், பைமோட் ஆன்லைன், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இனி அலைகளுக்குள் செல்வோம். மணவூர் அம்மாவின் விளக்கெண்ணெய் தோசை. முதலில் சித்தியும் பின்னர் பாட்டியும் எனக்காக குடித்தனம் கட்டி நான் படிக்க உதவினார்கள். நடுவில் ஓராண்டு என் பாட்டி நெய்யாடு பாக்கத்தில் தங்கும்படி நேர்ந்தது. அப்போது காஞ்சிபுரத்தில் ஹோட்டல் உணவு வசதி வரவில்லை. மணவூர் அம்மா என்னும் வயது முதிர்ந்த விதவை சாப்பாட்டுக் கடை வைத்து நடத்தி வந்தார். அவர் சைவர் என்று கேள்விப்பட்டோம். அவரிடம் இருவேளை சாப்பாட்டிற்கும் காலை பலகாரத்திற்கும் பணம் கொடுத்துவிட்டு 5-6 பேர்கள் சாப்பிட்டு வந்தோம். எளிய சாப்பாடானாலும் வீட்டு சாப்பாடு, உபச்சார சாப்பாடு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை சிற்றுண்டிக்கு தோசையும் மோர்குழம்பு வடையும் கொடுத்தார். வழக்கம்போல் தோசை மெதுவாகவும் சுவையாகவும் இருந்தது. வடையோ வாயிற் போட்டதும் கரைந்து விடும் அளவு மிக மெதுவாக இருந்தது. ஆயினும் அதில் என்னவோ சற்று கசப்பு இருந்தது. அதை சொன்னபோது எப்படி கசக்கும், நாக்கில் கோளாறு என்று அடித்து சொல்லிவிட்டார். எப்படியோ 2 வடைகளை விழுங்கிவிட்டேன். வீடு சென்றேன். 1 மணியில் வயிற்றுப்போக்கு கண்டது. பல முறை போயிற்று. மறுநாள் வடை சாப்பிட்ட அத்தனை பேரும் அதே புகார் கூறினார்கள். அம்மையார் விளக்கம் கூறினார். விளக்கம் என்ன? சமையலுக்கு நல்லெண்ணெய் வைத்திருந்த அலமாரியில் ஒரு புட்டியில் நல்ல விளக்கெண்ணையும் வைத்திருந்தார். நல்லெண்ணெயை ஊற்றி வடை சுடத் தொடங்கிய போது வானொலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினால் நல்லது என்று தோன்றியதாம். அலமாரியில் உள்ள நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றும்படி சிற்றாளிடம் கூறிவிட்டு ஒருவருக்கு தோசை பரிமாறுவதற்கு போய்விட்டார். சிற்றாள் தெரியாமல் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிவிட்டார். இதை அறியாத அம்மையார் எங்களுக்கு விளக்கெண்ணெய் வடை சுட்டு தந்தார்கள். அந்த ஒரு முறை மட்டுமே விளக்கெண்ணெய் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டதில்லை. இந்த நூற்றாண்டின் 20 தொடக்கத்தில் காஞ்சியில் ஹோட்டல்கள் பல இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக முளைத்த காபி ஹோட்டல்கள் மிகச் சிலவே. அங்கே இருவேளையும் காபி கிடைக்கும். பகல் மாலை இருவேளை 2-3 பலகாரங்கள் கிடைக்கலாம். சாப்பாடு கிடைக்காது. உணவுச்சாலைகள் குறைவே ஒழிய பலகார கடைகளுக்கு குறைவில்லை. அந்த கடைகளில் இட்லி, தோசை, வடை ஆகியவை மலிவாக கிடைக்கும். இடையில் அப்படிப்பட்ட பலகார கடை ஒன்று இருந்தது. அந்த கடை தோசைக்கும் மோர்குழம்பு வடைக்கும் பெயர் போனது. தோசை சுட சுட கிடைக்கும். அதுபோல் கரைந்து போகும். காலனாவிற்கு ஒரு தோசை, அரையனாவிற்கு அருமையான 3 மோர்குழம்பு வடைகள். 2 தோசைகளும் 3 மோர்குழம்பு வடைகளும் தின்றால் வயிறு நிரம்பிவிடும். இப்பலகாரங்களை தட்டுகளில் பரிமாறுவதில்லை, தாமரை இலைகளில் பரிமாறுவார்கள். வைத்து உண்ண மேசை கிடையாது. பெஞ்சுகளின் மேல் உட்கார்ந்து கையில் வைத்துக்கொண்டு உண்போம். நெருக்கடியான நேரங்களில் நின்றபடியே உண்ணவும் நேரிடும். பெரும்பாலான பலகார கடைகளில் தனியா காப்பியே கிடைக்கும். 1 குவளை காப்பி காலனா. மாலை நேரத்தில் காலனாவிற்கு கொண்டைக்கடலை சுண்டல் கிடைக்கும். காலனாவிற்கு 2 முறுக்கு கிடைக்கும். மசால் வடையும் அதே விலை. கமகமென்று மணக்கும். சிறியவனாக இருந்தபோது காலையில் பழைய சோறு உண்டுவிட்டு பள்ளிக்கு சென்று வந்த நான் 12ஆம் வயதிலிருந்து பலகாரக்காரனாகிவிட்டேன். நெல்லுமண்டி தெரு ஐயர் கடையில் வாங்கிய பலகாரங்களை போன்ற சுவையான மணமானவற்றை பின்னர் உண்டதாக நினைவில்லை. நான் குடியிருந்த நெல்லுக்கார தெருவிலேயே பல்லாண்டு ஒரு மிட்டாய் கடை இருந்தது. காஞ்சிபுரம் பூராவும் அந்த நெய்பார்ப்பான் கடை விளம்பரமானது. அது மாலை இருட்டும் வேளையில்தான் திறக்கும். ஜாங்கிரி, லாடு, பால்கோவா இப்படியாக 10 வகை இனிப்புகள் நெய்யில் செய்தவை கிடைக்கும். சிறு காரா பூந்தி, பெருங்காரா பூந்தி, முறுமுறு பக்கோடா ஆகிய 3 கார வகைகள் மட்டுமே விற்பார். காரப்பலகாரத்திற்கு குறைந்தது 1 அணா வேண்டும். 2 அணாவிற்கு குறைந்த விலையில் இனிப்பு கிடையாது. சிறுவனாக இருந்தபோது அக்கடையின் பலகாரங்களை சாப்பிடுவது ஒரு லட்சியம். எப்படியும் வாரத்தில் 3-4 நாட்கள் எனக்கு அந்த லட்சியம் கைகூடும். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.